இந்த தேவ மனிதன் அபிஷேக தைலத்தை ஊத்திட்டு இதை சொல்லிட்டு கதவை திறந்து ஓடிட்டார். ஆமாம், ஆனா அவர் ஓடிட்டாரு. எகு மேல தைலம் வடிஞ்சிட்டே இருக்கு, அப்படி வடிஞ்சிட்டே இருக்கு. வெளியே இருந்த சேனாபதிகள்லாம் வராங்க, கேக்குறாங்க. என்ன கேட்டாங்க தெரியுமா? ஆமே, 11வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் அவனை நோக்கி சுக செய்தியா, அடுத்து ஒரு வார்த்தை சொல்றாங்க பாருங்க. அந்த பைத்தியக்காரன் உன்னிடத்தில் வந்தது என்ன? என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கான ரேமா மட்டும் வரும்போது மற்றவங்களுக்கு அது எப்படி தெரியுமா தெரியும்? பைத்தியமாலா தெரியும். அது சொல்லணும்னு சொல்றது இல்ல, நம்ம ஊர்ல சொன்னது வெப்ராளத்துல இந்த எரிச்சல்ல. ஆமா, இவங்களுக்கு வேற வேலை இல்லையா? ஒரு நாள் அபிஷேக கூட்டம் நடத்தினா போதாதா? ஏன்னா வர முடியாத அந்த ஒரு ஆதங்கம். அந்த பைத்தியக்கார உன்னிடத்தில் வந்தது இங்க ஒரு ரேமா இருக்கு, கவனிங்க. அதற்கு அவன் அந்த மனுஷனையும் நீங்கள் அறிவீர்கள். எப்படிங்க தெரியும்? எப்படிங்க தெரியும்? உள்ள போய் தனியா பேசிட்டு போனது, வெளியே அபிஷேகம் பண்ணப்பட்ட சொல்ற, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். எப்படி தெரிய வரும்? எனக்கு உள்ள சொன்னது வெளியே தெரியும். ஓ எஸ், இந்த நாட்களில் உங்களோடு தனிப்பட்ட முறையில பேசினது, உங்க வாழ்க்கையில நடக்கிற காரியத்தை பைத்தியக்காரத்தனமா இருக்குன்னு சொன்னவங்களுக்கு, பைத்தியக்காரத்தனமா இருக்குன்னு சொன்னவங்களுக்கு தெரிய வரும். அடுத்த வார்த்தை அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? அதற்கு அவர்கள் அது போய் சொல்லுவாங்க, உனக்கு அபிஷேகமே கிடைக்கல, அது போய் உன் தலையில வடிஞ்சிட்டு இருக்கிறது உனக்கு தான் தெரியும். இன்னொருத்தன் பொய்ன்னு சொன்னதும் உன் அபிஷேகம் பொய்யாகாது. இன்னொருத்தன் பொய்ன்னு சொன்னதும் உன் அழைப்பு பொய்யாகாது. இன்னொருத்தன் பொய்ன்னு சொன்னதும் உன் ஊழியம் பொய்யாகாது. இன்னொருத்தன் பொய்ன்னு சொல்ல அது போய். ஆமென்.